அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரே, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மருத்துவர்களால் முடியாத காரியங்களையும் செய்ய வல்லவர் நீரே. மருந்துகளுக்கு அப்பாற்பட்ட மகத்தான சுகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உமக்கு உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற உம்முடைய வார்த்தையின்படி சுகவீனத்தினால் துன்பப்படும் ஒவ்வொருவரையும் உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்கும். பிஞ்சு வயதில் நோயில் வாடும் குழந்தைகளையும் முதுமை காலத்தில் வேதனைப்படும் பெரியோர்களையும் நினைத்தருளும். ஒவ்வொரு உறுப்பும் சீராக செயல்பட கிருபை செய்யும். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறவர்களை நினைத்தருளும். மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஞானத்தையும் தெளிவையும் கொடும். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு சிகிச்சையும் சரியானதாக இருக்கும்படி வழிநடத்தும். ஆண்டவரே, நோயின் காரணமாக பயப்படுகிறவர்களை பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தையினால் தைரியப்படுத்தும். வலி நிமித்தம் இரவு தூங்க முடியாமல் துன்பப்படும் ஒவ்வொருவருக்கும் அமைதியான தூக்கத்தை கொடும். அவர்களுடைய வலி வேதனைகளை முற்றிலுமாக மாற்றி போடும். மனதில் இருக்கும் பயம், பதட்டம், கவலை அனைத்தையும் நீக்கி உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பும். கர்த்தாவே, தீர்க்க முடியாது என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எல்லா வகையான வியாதிகளையும் சுகப்படுத்தியருளும். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதுப்பிக்கப்படட்டும். இரத்த ஓட்டம் சீராகட்டும். வலி வேதனைகள் மாறட்டும். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவரே, இந்த நேரத்தில் மரண தருவாயில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்து அவர்களை அநேகருக்கு முன்பாக அற்புத சாட்சியாக நிறுத்தும். தேவனே, நோயிற்றோர்களுடைய குடும்பத்தினரையும் ஆசீர்வதியும். அவர்களை பராமரிப்பவர்களுக்கு உடல் பலத்தையும் மன தைரியத்தையும் கொடும். மருத்துவ செலவுகளால் கவலைப்படுகிற குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளையும் ஆதரவையும் ஏற்படுத்தும். கர்த்தாவே, பலவீனமான உடலுக்கு பலனும் சோர்ந்து போன இருதயத்திற்கு நம்பிக்கையும் கொடும். கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சியையும் பயத்திற்கு பதிலாக சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஆமேன்.